இறுதி முத்துகிருஷ்ணன், உங்களுடைய கருத்து, இறுதி கருத்து சுருக்கமாக. கருத்து பண விவகாரத்தில் நாங்களும் ஏதோ ஒன்றை செய்து விட்டோம் என்று சொல்வதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது. ஒரு நபரை ஒரு விமானத்திலிருந்து தள்ளிவிட்டு அவர் கீழே விழுகும் போது, பொறுங்க, நாங்க பாராசூட்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம், நீங்க கீழே விழுகுள்ள உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த நிபுணர்கள் இங்கே சொல்ல வர்றாங்க. அதாவது இந்தியாவினுடைய 1% பேரிடம் 53% சொத்துக்கள் இருக்கிறது. இந்தியாவினுடைய வரா கடன் என்பது பொதுத்துறை வங்கிகளில் ஏறக்குறைய 13 லட்சம் கோடி இருக்கிறது. சுவிஸ் பேங்க்ல ஏறக்குறைய 80 லட்சம் கோடி இருக்கிறது. மோடி பதவியேற்ற பிறகு இங்கு இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் முறையாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான பார்ட்டிசிபேட்டரி நோட்டின் 75,000 2 லட்சம் ஆக்கி ஏறக்குறைய கடந்த 2 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி பணத்தை இங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டு இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஏழை பாலைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு வேலை. ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு கேன்சர் ஆபரேஷன் பண்ண போறோம்ன்றீங்க. அவர் தலையில கல்ல போட்டு அவரை கொன்றுவிட்ட பிறகு அவருடைய உடலில் நீங்க என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்கன்னு தெரியல. 1% பேரிடம் இருக்கக்கூடிய கருப்பணத்தை பிடிக்க துப்பில்லாமல் 99% பேரை தெருவில் ஓட விட்டு இரவு பகலாக ஏடிஎம் வாசலில் நிக்க விட்டு அவர்களை கேவலப்படுத்த வேலையை செய்வதும் அவர்களுக்கு அறிவுரை செய்வதும் மிக 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 தவறானது, கண்டிக்கத்தக்கது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.